பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில். அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials. இதில் first unit Stress, Strain and Deformation of Solids. இதில் module number 1.51 and 1.51A. இந்த 1.51ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். அது வந்து அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணணும். பிறகு மாடியூல் நம்பர் 1.51Aல வந்து இதே ப்ராப்ளத்தை கிராஃபிக்கல் மெத்தடில் மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணி நம்ம சால்வ் பண்ணி காட்டணும். இந்த ஒரே ப்ராப்ளம் தான் இதை நம்ம ரெண்டு விதமாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்ப்போம். சால்வ் த கிவன் ப்ராப்ளம் பை அனலிட்டிக்கல் மெத்தட் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தட். The stresses at a point in a bar are 200 Newton per mm square. இது டென்சைல்னு கொடுத்துருக்குறாங்க. And 100 Newton per mm square compressive. Determine the resultant stress in magnitude and direction on a plane inclined at 60 degree to the axis of major stress. இதில் ஒரு மீனிங் இருக்குது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம இந்த ப்ராப்ளத்தை போட முடியும். இந்த ஒரு லைனை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா டோட்டல் ப்ராப்ளமே மிஸ்டேக் ஆயிடும். ஆல்சோ டிட்டர்மின் த maximum intensity of shear stress in the material at the point. ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் இருக்கு. இதில் மேஜர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய 200 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வந்து ஹரிசாண்டலாக ஒர்க் பண்ணுது. இது டென்சைலாக இருக்குது. மைனர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அது 100 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயராக இருக்குது. இது கம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ இந்த மேஜர் ஸ்ட்ரெஸ் உடைய ஆக்சிஸ்க்கு தான் 60 டிகிரிஸ் இந்த oblique plane மேக் பண்ணுது. நம்மளுடைய ஃபார்முலா எல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்குது? இந்த நார்மல் பிளேன்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் எவ்வளவு ஆங்கிளில் இந்த oblique plane டேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பூராமே இருக்குது. அதனால் இமிடியேட்டாக நம்ம வந்து இந்த ஆங்கிள் தீட்டாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். இப்போ 60 டிகிரி இதில் மேக் பண்ணுது ஹரிசாண்டலில். இது வந்து 90 டிகிரி. அப்போ இந்த மீதி இருக்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரிஸ். ஓகே, இப்போ நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது வந்து டிட்டர்மின் த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோட டிட்டர்மின் த மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் இன் த மெட்டீரியல் அட் தட் பாயிண்ட். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எந்த இடத்துல இருக்குது, அதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. இந்த oblique பிளேனில் இருக்கிற ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ். இந்த டயக்ராம் ஒன்று கம்பல்சரியாக நீங்கள் வரைஞ்சிக்கிடணும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில் இது கிவன் டேட்டாவாக இருக்குது. அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த டயக்ராம் இருந்தால் தான் ஃபார்முலே டு யூஸில் என்னென்ன ஃபார்முலே யூஸ் பண்ண முடியுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ கிவன் டேட்டா இதில் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் σ1 that is 200 நியூட்டன் per mm ஸ்கொயர். இது டென்சைல். மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் σ2 100 நியூட்டன் per mm ஸ்கொயர் கம்ப்ரெசிவ். அப்படின்னா என்ன போடணும்? இங்கே வந்து இப்போ முதல்லையே ஒரு மைனஸை நம்ம போட்டுக்கிட்டோம்னா பின்னால் கால்குலேஷனில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது தகட்டல் இல்லாமல் இருக்கும். ஆங்கிள் வித் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ். இந்த ஆங்கிள் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸில் 60 டிகிரி இருக்குது. ஆங்கிள் வித் நார்மல் பிளேன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 ஃபைனில் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் σr. அது மாதிரி σt மேக்ஸ் அண்ட் பை வேல்யூ அது என்ன ஆங்கிளில் விலகி இருக்குதுங்கிறது நமக்கு obliquity நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலே டு யூஸில் நம்ம இந்த ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணோம். அதனால் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். σn is equal to σ1 plus σ2 divided by 2 plus σ1 minus σ2 divided by 2 into cos 2 theta. இது வந்து σt tangential stress. σ1 minus σ2 divided by 2 sin 2 theta. இது வந்து ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் σr is equal to under square root of σn square plus σt square. இது tan pi is equal to σt divided by σn. σt max is equal to σ1 minus σ2
divided by 2. இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி முதல்ல அனலிட்டிக்கல் மெத்தடில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ரெண்டாவது அடுத்த மாடியூலாக கிராஃபிக்கல் மெத்தடில் போடுவோம். ஓகே, இப்போ முதல்ல சிக்மா என் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சொல்யூஷன் சிக்மா என் is equal to sigma 1 sigma 2 divided by 2 plus sigma 1 minus sigma 2 divided by 2 into cos 2 theta. இப்போ sigma 1 வந்து 200 given data plus இதில் வந்து மைனஸ் சைன் இருக்குது, மைனஸ் 100 divided by 2. இங்கே ப்ளஸ் sigma 1 வந்து 200, இங்கே மைனஸ் இன்னொரு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடுது 100 divided by 2 cos 2 theta. theta வந்து 30. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 50 ப்ளஸ் 150 இன்ட்டு ஆஃப் 125 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். தட் இஸ் சிக்மா என் இஸ் 125 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது ஒரு ஆன்சர். இப்போ சிக்மா டி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2 இன்ட்டு சைன் 2 தீட்டா. இப்போ சிக்மா 1 வந்து 200 மைனஸ் ஆஃப் மைனஸ் 100, அப்போ ப்ளஸ் ஆயிடுது. ப்ளஸ் 100 டிவைடட் பை 2 சைன் 2 இன்ட்டு 30. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது வந்து 150 இன்ட்டு 0.66. தட் இஸ் சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு 1.299 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது அனதர் ஆன்சர். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம ரிசல்டன்ட் எடுத்துட்டோம்னா இன்னொரு இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சிக்மா ஆர் இஸ் அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் sigma n square plus sigma t square, that is 125 square plus 129.9 square under square root. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது சிக்மா ஆர் வேல்யூ வந்து 180.27 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது அனதர் ஆன்சர். இப்போ வந்து நம்ம பை வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ tan pi is sigma t divided by sigma n. அப்போ இது வந்து 129.9 divided by 125, that is 1.04. அப்போ therefore pi is equal to tan inverse of 1.04, that is 46 degree 6 minute. தனியாக எழுதிடுவோம். 46.6. இது another answer. இப்போ நமக்கு வந்து tau max, that is sigma t max தான் வேணும். sigma t maxக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. sigma 1 minus sigma 2 divided by 2, that is இது 200 minus of minus 100 then plus divided by 2, that is 150 Newton per mm square. அப்போ sigma t max 150 Newton per mm square. நமக்கு இந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுன்னா இதை ஒரு 5 மினிட்ஸ்லேயே போட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போடக்கூடிய அளவில் தான் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கிடணும். இதில் இந்த ஆங்கிள் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கம்ப்ரெசிவ்னா இங்கே இமிடியேட்டாகவே நீங்கள் இங்கே மைனஸ் போட்டுறணும். இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கிடணும். ஓகே, அடுத்த மாடியூலில் நம்ம இந்த இதை கிராஃபிக்கல் மெத்தடில் மோர் சர்க்கிள் ட்ரா பண்ணி போடுவோம். அப்போ எவ்வளோ அக்யூரஸியாக வருது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் என்ன பொசிஷனில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ரிசல்டன்ட்டில் என்ன பொசிஷனில் வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலை பார்த்துட்டே வாங்க. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்படி மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். ஏன்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க சிலபஸ் ஆர்டர் படி தான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். நான் முன்ன பின்ன போடுறதில்ல, அதே மாதிரி எதையும் ஒமிட் பண்ணுறதில்ல, டெலீட் பண்ணுறதில்ல, கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். அதனால் வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதை வரிசையாக நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. உங்களுடைய எக்ஸாமை
கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.